வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து போட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கையும் சேர்த்து வரும். இதுக்கு நெக்கு வந்து 3.25 இன்ச்சுங்க அகலம், உயரம் வந்து 3 இன்ச்சுங்க. அதுக்கு கீழே வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். 7 இன்ச் வச்சுட்டு சைடில் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், மேலே வந்து 3.25, உயரம் வந்து 3 இன்ச்சு, கீழே வந்து உயரம் 7 இன்ச்சு, அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். வரைஞ்சது போல் அழகாக கட் பண்ணிடுங்க. இதுக்கு கேன்வாஸ் இல்லாமல் நம்ம சூப்பராக தைக்க போகிறோம். இந்த நெக் டிசைனுக்கு யாருமே கேன்வாஸ் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது பிகினர்ஸு கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து என்னடா கேன்வாஸ் இல்லைன்னா நம்ம பிரிஞ்சு போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க. பிரியறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளோட சேனலில் எல்லாமே வந்துட்டு நான் கேன்வாஸ் இல்லாமல் தான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கேன்வாஸ்லாம் வந்து கரெக்டாக வச்சு நமக்கு கட் பண்ண தெரியாது. ஒரு டிசைன் பார்த்ததும் தைச்சு பழகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி தைச்சு பழகணும்னு ஆசைப்படுறப்போ வந்து அவங்களுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அவங்க தைச்சுக்குவாங்க. நீங்கள் கட் பண்ணும்போது இந்த 2 நெக்கும் தனித்தனியாக வராத மாதிரி பார்த்துக்குங்க. லைட்டாக ஒரு நூலாதும் ஒட்டி இருக்கணும். தனித்தனியாக வர மாதிரி கட் பண்ணாதீங்க. அப்படி தனித்தனியாக நம்ம கட் பண்ணோன்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால் வந்து அது ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இப்படியே நம்ம தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணும்போது அந்த நெக்கை வந்து நம்ம ஓப்பனாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் தையல் போட்டிருக்கிறதுமே 1/4 இன்ச்சில் பாதி அளவு தான் போட்டிருக்கேன். 1/4 இன்ச்சு நான் போட மாட்டேன் எப்பயுமே. 1/4 இன்ச்சில் பாதி அளவு தான் போட்டிருக்கேன். இது வந்து முன்னாடியும் போட் நெக் தான் வரும். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில். தேவைன்னா பார்த்து கற்றுக்கங்க. இது அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். அங்கங்கே அழகாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும். ரொம்ப வேகமாக எடுக்காதீங்க, பொறுமையாக எடுங்க. இந்த கார்னர் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக ஊசி வச்சு அப்படியே வெளியில் எடுத்து விட்ருங்க, ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பிரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்குங்க. அதனால் 2 தையல் கூட அந்த இடத்துல போட்டு விட்ருங்க. நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும். இப்போ எட்ஜிலே நம்ம தையல் போட்டுடலாம். எட்ஜிலே போடுங்க. கரெக்டாக கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. எல்லா இடமும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம திருப்பி வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே கட் பண்ணி விடாமல் திருப்பி தைச்சிடாதீங்க. உள்ப வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டால் தான் அது வந்து நம்ம திருப்பி தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம். நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. அப்போ தான் வந்து அடுத்து நம்ம பைப்பிங் வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. நான் ஃபாஸ்ட்டாக 4 வீடியோ 3 வீடியோ சேர்த்து போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்றாங்க. கொஞ்சம் சரி மெதுவாக போட்டால் நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுங்க, 10 நிமிஷத்தில் முடிச்சிட மாதிரி போடுங்கன்றாங்க. ஒருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் சொன்னானே எப்படி தான் தைக்கிறதுன்னு தெரியல, இப்படி தான் வீடியோ போடுன்னு தெரியல. ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஒரு தடவை அவங்க சொல்கிற மாதிரி போடணும், ஒரு தடவை ஸ்லோவாக போடணும், ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக போடணும். அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். வைப்பிங் வச்சிடலாம். சாரியில் வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குது, எல்லோ கலரு சாரீ, க்ரீன் கலரு அந்த பூ டிசைனில் இருக்குது. பைப்பிங் கொடுத்துடலாம். கவனமாக பாருங்கள், இந்த கை டிசைனும் சேர்த்து வரும். நல்லா கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. திருப்பும்போது அந்த தையல் மேலே தையல் போடுங்க. இப்படி நம்ம போடுறதுனால தான் அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இடம்லாம் பிரியாது. கேன்வாஸ் இல்லாமல் நம்ம தைச்சாலும் உங்களுக்கு சீக்கிரம் பிரியாது. இப்போ நல்லா உருட்டி ஒரே மாதிரி பைப்பிங் கொடுங்க. ஆரம்பத்தில் என்ன அளவு நீங்கள் பைப்பிங் கொடுக்குறீங்களோ அதுதான் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும்.
ஏன்னா ஒரு இடத்துல கூடு குறையாக பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இது வந்து முன்னாடியும் நெக்கு வந்து நல்லா அகலமாக தான் வரும். ஏன் எப்படி நீங்கள் அகலமாக வச்சாலும் சரி, லோவாக வச்சாலும் சரி, ஷோல்டர் இறங்காது. என்ன காரணம்னா நம்ம 2 நெக்கு வச்சுருக்கோம். பின்னாடி மேலே வந்து க்ளோஸாகவும் முன்னாடி வந்து நல்ல லோ நெக்கும் வச்சுருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு பிரியாது. இதுக்கு ஷோல்டர் வந்து சின்னதாக தான் வரும். 2.5 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும் ஷோல்டரு. அதே மாதிரி ஆம்கல் உயரம் இதுக்கு மற்ற ப்ளவுஸோட இதுக்கு கொஞ்சம் கூட வரும். மற்ற ப்ளவுஸ்க்கு வந்து 6 இன்ச் வருதுன்னா இதுக்கு 7 இன்ச் வரும். ஏன்னா வந்து நமக்கு நெக்கை அகலமாக நம்ம வச்சுருக்கோம், அதனால் கூடத்தான் வரும். இதுக்கு நெக்கு நீங்கள் சின்னதாக வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்தாதுங்க, ரொம்ப டைட்டாகிடும். அதனால் நெக்கு கொஞ்சம் அகலமாக வச்சுருங்க. 2 நெக்கு வைக்கிறப்ப நம்ம வந்து 3.5 இன்ச் 3.25 இன்ச் வைக்கலாம். ரொம்ப குண்டானவங்கன்னா 4க்கு மேலே வைக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம முன்னாடி வரைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். எந்த ஒரு டிசைனும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவுமே முன்னாடியே பிளான் பண்ணுறது கிடையாதுங்க. மிஷினில் ப்ளவுஸ் எடுத்து வச்சா நம்ம அப்போதைக்கு எது தோணுதோ எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வச்சிடுறது. அப்புறம் முன்னாடியே பிளான்லாம் பண்ணுறது கிடையாது. சாரியை பார்த்துட்டு சாரிக்கு மேட்சாக எது நம்ம பண்ணினா நல்லாயிருக்கும்னு நம்மளாம் கெஸ் பண்ணிக்கிறது தான். பிளான் பண்ணியோ இல்லை முன்னாடியோ அந்த டிசைனை ட்ரை பண்ணியோ பண்ணுறது கிடையாது. நமக்கு அப்போதைக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான். இது வந்து எல்லோ கலரில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். 1.25 இன்ச் வரும். அதை 2ஆக மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு ஃபுட் அளவுக்கு கொஞ்சம் கூட தையல் போடுறேன். இது வந்து நீங்கள் தைக்கிறது ஒரே அளவாக இருக்கணுங்க. கிராஸ் பீஸும் நீங்கள் ஒரே அளவாக தைக் பண்ணணும். 2வது சின்னது பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அடித்து திருப்பும் போதும் அதே மாதிரி கிடைக்கும். அதனால் ஒரே அளவாக தைச்சிக்கோங்க. தைச்சி எடுத்துகிட்டு திருப்பிடலாம். எல்லாம் திருப்பி எடுத்துருங்க. திருப்பிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ வந்து கேன்வாஸ் வந்து எடுத்துக்கலாம். கேன்வாஸ் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் வச்சுட்டு 2 பக்கமும் கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உயரமும் 1.5 இன்ச்சு தான், அகலமும் 1.5 இன்ச்சு தான். இப்போ ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுவே வச்சு எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 கூட மடித்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக மடித்து கட் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து மாறி போயிடும். அதனால ஒரு 2 இல்லைன்னா 3 வச்சு ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. உயரம் அகலம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். கேன்வாஸு கூட குறைய கட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த நம்ம கட் பண்ணதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரும் எல்லோ கலரும் அது 2 கிளாத்லேயும் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து தனித்தனியாக லாங் வீடியோ இருக்குங்க. தனித்தனியாக இருக்குது. அதாவது கை டிசைன் தனியாகவும் நெக்குக்கு தனியாகவும் கொடுத்துருப்பேன். இது 2 சேர்த்து போட்டால் ஒரே வீடியோவில் நீங்கள் கையும் நெக்கும் பார்த்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக 2 சேர்த்து போட்டிருக்கேன். கையும் நெக்கும் ஒரே வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா, கை தேவைன்னா அவங்க வந்து கை டிசைன் பார்த்துக்குவாங்க, நெக்கு தேவைன்னா நெக்கு பார்த்துக்குவாங்க. இல்லை 2ம் ஒன்றுலேயே பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க, ஒரே இதில் பார்த்துக்கலாம். இப்படி 3 விதமாக தான் பார்க்குறாங்க நம்ம சேனலில். அதனால தான் நான் கை தைச்சேன்னா 2 கையும் பேக் சைடும் போடுவேன். அப்படி தனித்தனியாகவும் போட்டுக்கிறது. ஏன்னா வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதனால தான் தனித்தனியாக போடுறேன். இது எல்லாத்தையும் பரட்டி எடுத்துடலாம்.
நல்லா விரல் வச்சு நல்லா பெரட்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரே மாதிரி வந்துடும். உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். நல்லா அமுத்தி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு தையலை போட்டு விட்ருங்க. கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இது வந்து கைக்கும் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். கைக்கு கழுத்துக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான டிசைன் தான். நம்ம எப்பயுமே வேறு வேறு மாற்றி மாற்றி பண்ண போகிறது கிடையாது. எல்லா வீடியோலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கைக்கும் நம்ம நெக்குக்கும் ஒரே மாதிரி டிசைன் தான் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ரோஸ் இதழ் மாதிரி மடித்து நம்ம அதுக்கும் ஒரு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இது ஒன்றுனா தனித்தனியாக கட் பண்ணி மறுபடியும் கிளாத்தில் வச்சு பண்ணி அதை பெரட்டி மறுபடியும் அதுக்கு ஒரு தையல் போட்டு இதை மடித்து இதுக்கு ஒரு தையல் போட்டு ரொம்ப டைம் எடுக்கும் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு வந்து 800 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வரைக்கும் வாங்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம கைக்கு முடிச்சுட்டு அப்புறமா நெக்குக்கு தைக்கலாம். கை வந்து நான் லைனிங் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கை வந்து எல்போ வரைக்கும் வரும். இப்போ மடித்து ஒரு தையலை போட்டுடலாம். அதுக்கு மேலே மடித்து ஓட தையல் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து ப்ளவுஸ் வந்து பிளெயினுங்க. சாரியில் மட்டும்தான் டிசைன் இருக்குது. அதனால் சாரியில் டிசைன் இருக்கிறதுனால ப்ளவுஸ் ரொம்ப பிளெயினாக போட்டால் நல்லா இருக்காது. சரி கொஞ்சம் டிசைன் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. சரி ஒன்று போட் நெக் தான் கேட்டாங்க. சரி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிடுவோன்ட்டு பண்ணியிருக்கேன். இப்போ அடியில் கிளாத்து கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி உருட்டி தைங்க. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன அளவு தைக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். எல்லா வீடியோலையும் இதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சின்னது பெருசாக மட்டும் வச்சு பழகாதீங்க. ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பைப்பிங் வரலைன்னா வச்சு வச்சு பழகுங்க. அப்போ வந்து நம்ம பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஒரு தடவை எல்லாம் நம்ம வந்து கற்றுக்க முடியாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸு சரியாக இல்லைன்னு கவலைப்படுறீங்க. அந்த ப்ளவுஸுமே நம்ம வந்து தைச்சிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அந்த குறைகள்லாம் வந்து சரியாகும். ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் நமக்கு கரெக்ஷன் வருது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யோசிக்கிற நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அது உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இந்த எல்லோ கலர் பீஸ் வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அடியில் வந்து தையல் போட்ட இது வந்து அடியில் போயிடட்டும். அதுக்கு மேலே வந்து நம்ம எச்சிலே தையல் போடணும். அதான் பைப்பிங்க்கும் இதுக்கும் கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்க. அடியில் இருக்க கிளாத்தும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். இப்போ கட் பண்ணி விட்டால் அடியிலையும் உங்களுக்கு தையல் விழுந்துருச்சு. இப்போ அப்படியே மேலேயும் தைச்சிட்டு வரலாம். தைச்சிட்டு கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுங்க. இதில் வந்து கீழே வந்து 3 பீஸ் வச்சுக்கலாம். அந்த பீஸை தூக்கி விட்டு வைங்க. மூணு வச்சு விட்டுடலாம். அடுத்து வந்து 2, அடுத்து 2 கரெக்டாக வச்சுருங்க. நமக்கு வந்து அந்த பிசுறெல்லாம் உள்ளே போயிடும். நம்ம வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுறணும். கையில் கூட பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நல்லா இருந்ததை நல்லா தள்ளி விட்டிங்கன்னா அந்த பிசுறு பூரா உள்ளே போயிடும். இப்போ இந்த பக்கம் நேராக தையல் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் தூக்கி விட்டு 2 பீஸ் வைங்க. இந்த மாதிரி 2 பீஸ் வச்சிடலாம். இதோடய விட்டாலும் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஒன்று கூட வைக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். நான் மேலே ஒன்று வைக்கிறேன். அப்படியே திருப்பி 2 தையல் போட்டு விட்ருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்க.
இப்போ இந்த நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ மேலே இன்னொரு பீஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி தைச்சி விட்டு கட் பண்ணி விட்டுருலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக பண்ணிவிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ரோஸ் இதில் வந்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கழுத்துக்கு பண்ணலாம். இப்போ கழுத்துக்கு வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் வச்சிடணும்ல, அது முன்னாடி வந்து நம்ம வச்சுட்டு போகலாம். 2 பக்கம் முன்னாடி வர மாதிரி தான் வைக்கிறேன். ஏன்னா அது வந்து கிளாத்து நிறையா இருக்குது, அதனால வந்து 2 பக்கமும் வர மாதிரி வைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக தைக்கிறீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னையும் ஒரு சகோதரி வந்து நீங்கள் தைக்கிற டிசைனே நல்லா இல்லை, நீங்கள் போடுற வீடியோ நல்லா இல்லை, காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி இல்லாமல் போடுவீங்க, நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து சும்மா ரேட்டு சொல்லி தான் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் அப்போதைக்கு நினச்சேன் எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளை திட்டுறதுக்கு ஒருத்தவங்களாச்சும் வேணும்ல. அதனால் அந்த சகோதரியை நான் சங்கடப்படலை, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினச்சி கவலையும் படலை. சரி விடு, அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, சீக்கிரமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவங்களையும் நான் வந்து எதுவும் சொல்லலை. ஏன்னா வந்து எல்லோரும் நம்மளை வந்து பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து சிலருக்கு வந்து பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும் சந்தோஷமாக. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒரு 10 பேர் இருக்கோம்னா வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். அங்கே 10 பேர்த்துலேயே வந்து ஒருத்தருக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நான் மனசை தேத்திட்டேன். சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீக்கிரமாக நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ரோஸ் இதழ் ரெடி பண்ணி வச்சிடணும்ல, அதை கொடுத்துக்கலாம். அப்படியே முன்னாடி இன்னொரு தையல் போட்டுகிட்டே வரும்போது நம்ம இந்த கார்னர்கிட்ட வந்ததும் அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். இது வந்து கேன்வாஸ் வச்சு அதை அடித்து திருப்பி அதை அயன் பண்ணி அவ்வளோ வேலை அந்த பார்த்து தான் நம்ம அந்த டிசைன் ரெடி பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இது வந்து அவங்களுக்கு இந்த டிசைன் வந்து செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. 800 வாங்கலாங்க, இல்லைன்னா 900 வாங்கலாங்க. நம்ம கைக்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம், லைனிங் நம்ம போட்டிருக்கோம், தையக்கூலி இருக்குது, பாசி வைக்கணும், டைம் எடுக்கும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட தான் வரும் தைக்கிறதுக்கு. நம்ம வீட்டு வேலை பார்த்து இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட தான் வரும், 1.5 நாள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து சேர்த்து வாங்கறதுல தப்பு இல்லை. அப்படியே நம்ம உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக அந்த பிசிறு இருக்குன்னா அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரே மாதிரி ரவுண்டாக அந்த நம்ம பூ அடுக்கிட்டு வர்றது வந்து ஒரே அளவாக இருக்கணும். இப்போ அந்த பூ கொஞ்சம் முடிச்சுட்டு முன்னாடி மட்டும் ஒரு தையலை போட்டுட்டு அடுத்து நம்ம வைக்கலாம். இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த பக்கம் ஒன்று வைக்கலாம். அது நடுவில் ஒன்றும் பண்ண வேணாம், அது வந்து கேப்பாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம கொடுத்தாலும் வந்து இங்கிட்டும் பிசுறு தட்டும், அதனால் அது தேவையில்லை. இந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளிட்ஸு வைக்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக வைங்க. அந்த மடிப்பு கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பினீங்களா அந்த இடத்துல ஒரு மடிப்பு வரும். கையில் கண்டிப்பாக பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே தள்ளி தைக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம முன்னாடி வரைக்கும் தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து முடிச்சுட்டு நூல் மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம்.
நூலெல்லாம் வந்து அப்பைக்கப்போ ஒட்டை கட் பண்ணிடுங்க. நூலை நமக்கு விட்டோம்னா தான் அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது நாட்டு நம்ம முடிச்சிட்டோம், நம்மளே ரெடி பண்ணியாச்சு, நாட்டு கடையில் வாங்காமல். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். நான் தட்டை பாசி தான் வைக்கிறேன், அதாவது வந்து ஒரு சைடு மட்டும் தட்டையாக இருக்கும், ஒரு சைடு வந்து பாசி இருக்கும், அந்த மாதிரி பாசி தான் வைக்கிறேன். பெருசாக தான் வைக்கிறேன். நீங்கள் வச்சுட்டு வரும்போது மேலேயும் அந்த 2 இடத்துலையும் நம்ம சேர்த்து சேர்த்து அப்படியே தைச்சி விட்டோம்னா அது ஒன்று சொன்ன மாதிரி நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் தைச்சி விட்டோம்னாருங்க. கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சாரீ கலருக்கு, அதாவது வந்து நல்ல டார்க் எல்லோ, அதுக்கேற்ற மாதிரி பிங்க் கலர் ப்ளவுஸு, அதுலேயும் க்ரீன் கலரு கொடுத்துருந்தாங்க. செமையாக இருந்துச்சு, கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாசி எல்லாத்துக்கும் வச்சாச்சு, கைக்கும் வச்சாச்சு. இப்போ திருப்பி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அந்த கைக்கும் ஒரு குத்து குத்தி விட்றேன். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் முன்னாடி பேக் சைடு மட்டும் காமிச்சா கைக்கும் நீங்கள் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால் கைக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து சேர்த்து விட்ருங்க. அப்போ சேர்த்து விடும்போது எல்லாம் கொத்தாக இருக்க மாதிரி இருக்கும், தனித்தனியாக இல்லாமல். அதனால் வந்து நம்ம சேர்த்து சேர்த்து அப்படியே ஹெம்மிங் ஊசி வச்சு குத்தி விட்றணும். இந்த மாதிரி, ஏன்னா வந்து அப்போ தான் ப்ளவுஸோடு ஒட்டி இருக்கும், நம்ம போட்டாலும் வந்து விலகாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ கீழே ஒரு குத்து குத்திட்டாலும் மேலே அப்படியே நம்ம பாசி வைப்போம் இல்லையா, அப்போ எல்லாமே ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. இப்போ அப்படியே மேலே பாசி வைக்கலாம். அது ரெண்டையும் சேர்த்து அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் கடைசியாக பாசி வைக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு 5 இதழ் வச்சாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி அடுக்கடுக்கா 6 இதழ் வச்சாலும் நல்லாயிருக்கும். எப்படி வேணுமோ உங்கள் வசதி போல் வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குனால 3 இதழ் மட்டும் வச்சிங்கனாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும், சிம்பிளாக நீட்டாக. 3க்கு கீழேயே 5 வச்சிங்கன்னா கை ஃபுல்லாக இருக்கும் ரவுண்டாக. இது முன்பக்கம் நான் சும்மா ஊக்கு தான் குத்தி விட்ருக்கேன் அவசரத்துக்கு, பொம்மையோட அளவுக்கு அவசரத்துக்கு ஊக்கு தான் குத்தி விட்ருக்கேன். ஏன்னா பொம்மை வந்து ரொம்ப சின்னது, ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெருசு, அதனால ஊக்கு மட்டும் குத்துனதுனால ரொம்ப சுருக்கமாக தெரியுது. இதுக்கு நம்ம வந்து மிஷினில் தைச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சுருக்கம் தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.